Hi all, today 28th July 2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி லெவல் பேஸ்டு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே நம்மளோட அந்த கேப் டவுன் ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதன்படி பார்த்தோம்னா 57,061 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும். அப்போ இந்த வேல்யூ எங்கே இருக்குது? 57,061. ஓகே, ப்ரீவியஸோட லோவும் டுடே ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவையும் மைனஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம். அந்த கால்குலேஷன் தான் இந்த இது 57,061ங்கிறத மார்னிங் மார்க்கெட்டில் இது பண்ணிட்டோம். ஸோ அதை பிரேக் பண்ண முடியாதனால மார்க்கெட் வந்து செல் சிக்னல் எடுத்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரேலி நடக்குது. ஸோ இந்த ரேலி எவ்வளோ தூரம் போகுதுன்னா திருப்பி ரிவர்சல் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி மார்க்கெட் கீழ் நோக்கி வருது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எல்லோ கேண்டில் வந்திருக்கு. அந்த எல்லோ கேண்டில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கி போகும். அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ளூ லைன் போட்டிருக்கோம் 57,061. இது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்டு. நீங்கள் வந்து ஸ்பாட்டோட சார்ட்டை வச்சிங்கன்னா இந்த கால்குலேஷன் ஒத்து வராது. ஸோ நீங்கள் ஃபியூச்சரோட சார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஜூலை கான்ட்ராக்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் எகெயின் ஃபால் ஆகிருக்கு. திருப்பி இந்த பிங்க் கலர் கேண்டிலை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் கீழே விழுகுது, எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பிங்க் கலர் ரேஞ்ச் லைனில் தான் இந்த மார்க்கெட் இங்கே இங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு செல் சிக்னல் கிடச்சது, அது ஒரு நல்ல ரேலியை கொடுத்தது. திருப்பி நம்ம இந்த எல்லோ கலர் கேண்டில் வர்றப்ப திருப்பி மார்க்கெட் கீழ் நோக்கி வந்தது. ஸோ இங்கேருந்து இந்த கிராஸ் ஓவர்லாம் நடக்கிறப்ப ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல் சிக்னல் இங்கேருந்து கிடச்சிது. ஸோ அந்த செல் சிக்னல் என்னன்னா இந்த பிங்க் கலர் கேண்டில் ப்ளூ கலர் கேண்டில் இங்கே இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் போயிட்டு இருந்தது. கால்லேருந்து ஹெவி ப்ரீமியம் டிகே. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ ஒரு செல் சிக்னல் ஒரு பை சிக்னல் மாற்றி மாற்றி இங்கே வந்திருக்கு. ஓகே, அண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். மார்க்கெட் மார்னிங் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழ் நோக்கி வந்திருக்கு. அப்போ இது எஸ்டர்டே ஹைக்கும் பிவோட்டுக்கும் நடுப்புற மட்டும்தான் இது நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ரேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ரேலியை கொடுத்தது. நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு நிஃப்டியும் சென்செக்ஸுக்கும் பெரிய ரேலியை கொடுக்கவே இல்லை. அது வந்து சைடு பேஸ்லேயே மார்க்கெட் மேலே எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி மேலே R1 R2 R3 போகணும். பிவோட்லேருந்து R1 R2 R3க்கு போகணும். ஆனால் பிவோட்டில் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் பாயிண்ட் இங்கேருந்து ஒரு பை எடுத்துக்கிட்டு R1 வரைக்கும் இந்த கேண்டில் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதால் போக முடியலை. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா 7338879730க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி லைவ் ட்ரேடிங் எப்படி எடுக்கிறோம், லைவில் இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் எந்த ரேஞ்சில் போகும், எவ்வளோ ரேஞ்சில் கீழ் நோக்கி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து பிவோட்டை பேஸ் பண்ணியும் பிபனாசியை பேஸ் பண்ணியும் நாம் பண்ணுறோம். இது பியூர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷனில் வந்து மிஸ்ஸே ஆகாது. மார்க்கெட் அந்த லெவல் படி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ எந்த இடம்லாம் நான் ரவுண்ட் போட்டு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் மார்க்கெட் கீழ் நோக்கி வருது. அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 15,780 எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி சைடு பயங்கர இது போச்சு, -23 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் லேட்டரான் ட்ரேட் எடுத்து இதை முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல், பை பை.